ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மாடல்ஸ் இன் பைத்தான். பைத்தானில் மாடல்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மாடியூல் அப்படின்னா என்னது? ஒரு மாடியூல் அப்படின்னா என்னது? ஒரு மாடியூல் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இவ்வளோ நாளாக நம்ம அதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். டாட் பிஒய் அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் போட்டு நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறோம்ல. ஸோ அந்த பிஒய் எக்ஸ்டென்ஷன் இருக்கக்கூடிய அந்த ஃபைல் தான் வந்து என்ன அப்படின்னா மாடியூல். அதுதான் வந்து என்னது? மாடியூல். ஓகே. இப்போ அந்த மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாடலுக்குள்ள என்னென்னலாம் இருக்கும்? ஒரு மாடல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு மாடலுக்குள்ள நம்ம என்னெல்லாம் வந்து இதுவரைக்கும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம்? வேரியபிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோமா? வேரியபிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம். ஃபங்ஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் கிளா கிளாஸஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம். கிளாஸஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம். இல்லையா? ஸோ அப்போ ஒரு மாடல்ன்றது ஒரு ஃபைல், ஒரு பைத்தான் எக்ஸ்டென்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃபைல். அந்த ஃபைலுக்குள்ள தான் நம்ம இவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம ஒர்க் பண்ணது வந்து வேரியபிள்ஸ் கூட நிறைய ஒர்க் பண்ணோம், ஃபங்க்ஷன்ஸ் கூட நிறைய ஒர்க் பண்ணோம், கிளாஸஸ் கூட நிறைய ஒர்க் பண்ணோம், மெத்தட்ஸ் கூட நிறைய ஒர்க் பண்ணோம். இப்போ என்கிட்ட வந்து ஒரு 2 மாடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு மாடல். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ டாட் பிஒய் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏ டாட் பிஒய் அப்படின்ற ஒரு மாடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு மாடல் இருக்கு, பி டாட் பிஒய். 2 மாடல் இருக்கு. இப்போ இந்த ஏ டாட் பிஒய் அப்படின்ற மாடலுக்குள்ள நான் என்ன பண்ணுறேன்? ஒரு 2 ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன், மல்டிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபங்க்ஷன் எழுதுறேன். இப்போ இந்த 2 ஃபங்க்ஷனும் எப்படின்னா இந்த மாடல் கொண்டு வரது? கிளியர்? இப்போ ஜாவால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கிளாஸ் எழுதுவோம். ஒரு கிளாஸ்ன்றது ஒரு தனி ஃபைலா இருக்கும். அதே மாரி இன்னொரு கிளாஸும் ஒரு தனி ஃபைலா இருக்கும். இப்போ ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேரியபிள்ஸோ, மெத்தட்ஸோ நம்ம இன்னொரு கிளாஸ்க்கு எப்படி கொண்டு வருவோம்? இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணி கொண்டு வருவோம். இல்லையா? இப்போ இப்போ இந்த கிளாஸ் வந்து டிஃபரெண்ட் பேக்கேஜ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாரி இந்த கிளாஸ் வந்து இப்போ டிஃபரெண்ட் பேக்கேஜ்க்குள்ள இருக்கோங்க வச்சுக்கோங்க. நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நம்மளால பண்ண முடியும். எப்படி இருந்தாலும். வேற வேற பேக்கேஜ்க்குள்ள வேற வேற கிளாஸஸ் இருந்தாலும் நம்மளால வந்து இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்ட அச்சீவ் பண்ண முடியும். பட் எக்ஸ்ட்ராவா நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வி வில் இம்போர்ட். அந்த கிளாஸ நம்ம இம்போர்ட் பண்ணுவோம்ல. மவுஸ் ஓவர் பண்ணி இம்போர்ட் பண்ணுவோம்ல. Yes. Yes, sir. சேம் திங் நம்ம இங்க வந்து பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 2 மாடியூல கிரியேட் பண்ண போறோம் பைத்தான்ல. அதுல ஆட், மல்டிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு 2 மெத்தட் நான் எழுத போறேன். ஃபங்ஷன் எழுத போறேன். எழுதிட்டு இந்த 2 ஃபங்ஷனையும் இந்த கிளாஸ்ல எக்ஸிக்யூட் பண்ணாம இந்த கிளாஸ்ல எக்ஸிக்யூட் பண்ண போறோம். சாரி, இந்த கிளாஸ்ல எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஸோ இதை எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்றத பார்ப்போம். இதுதான் இன்னைக்கு செஷன். ஓகே. ஸோ ஹவு டு இம்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் ஒன் மாடியூல் டு another மாடல். ஒரு மாடியூல் இருந்து இன்னொரு மாடியூலுக்கு ஃபங்க்ஷன்ஸை எப்படி நம்ம வந்து இம்போர்ட் பண்றது, அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 2 மாடல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டே 13 டே 13 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து ஃபோல்டர். சரியா? இப்போ ஆம், இதுக்குள்ள வந்து கால்குலேட்டர் டாட் பிஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இதுதான் மாடியூல். இவ்வளோ நாளாக நீங்கள் இதனால் இதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. இதுதான் வந்து ஒரு மாடியூல். ஓகே, திஸ் இஸ் அ மாடியூல். இப்போ சேம் வே நான் இன்னொரு மாடியூல் கிரியேட் பண்ணுறேன். ஆப்ரேஷன்ஸ் டாட் பிஒய் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு மாடியூல் கிரியேட் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த கால்குலேட்டர் அப்படின்ற மாடியூலில் நான் வந்து 2 ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். டெஃப் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இந்த ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், 2 ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து நம்பர் கமா நம்பர் 2. ஸோ 2 ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த 2 ஆர்குமெண்ட்டையும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2. 2 ஆர்குமெண்ட்டை ஆட் பண்ண போகிறேன். சேம் வே நான் இதே கால்குலேட்டர் அப்படின்ற மாடியூலுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். அந்த ஃபங்க்ஷன் பேர் வந்து மல்டிப்ளைன்னு கொடுக்க போகிறேன். மல்டிப்ளை. ஸோ இதுக்கும் 2 ஆர்குமெண்ட் தான். பட் ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இன்ஸ்டெட் ஆஃப் ஆடிங் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு மாடலில் 2 ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இப்போ அப்படியே பாருங்கள், இது வந்து இன்னொரு மாடல். இப்போ இந்த இன்னொரு மாடலில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கால்குலேட்டர் அப்படின்ற மாடலில் நம்ம என்னெல்லாம் எழுதணுமோ, என்ன ஃபங்க்ஷன்லாம் எழுதணுமோ அந்த ஃபங்க்ஷன்ஸை இங்கே கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம்.
ஸோ இதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட் அப்ரோச்சு, ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், இம்போர்ட் பண்ணி நம்மளால் வந்து இதை அச்சீவ் பண்ண முடியும். ஒரு மாடியூலை கம்ப்ளீட்டாக இங்கே இம்போர்ட் பண்ணி இந்த ப்ராசஸை நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, எப்படி இம்போர்ட் பண்ணுறது? அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ இது 2 டேப் இருக்கு இல்லையா, இது 2 மாடல் சைட் பை சைடாக நம்ம உங்களுக்கு 2 மாடல் வைக்கணும் அப்படின்னா, இந்த சைடில் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கா, ஒரு விண்டோ ஐக்கான் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது சைடில் வந்துடும். ஓகே, இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ. சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு இம்போர்ட் திஸ் கால்குலேட்டர் மாடலை இம்போர்ட் பண்ண போகிறேன். ஓகே, கால்குலேட்டர் அப்படின்ற மாடலை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இம்போர்ட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. இப்போ கால்குலேட்டர் அப்படின்ற மாடலை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும், எனக்கு இந்த கால்குலேட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மல்டிப்ளை அப்படின்ற ஃபங்க்ஷனும் இந்த ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷனும் இப்போ வந்து என்ன ஆகும், எனக்கு இந்த மாடல்லேருந்து இங்கே வந்துடும். ஓகே, ரெண்டுமே இங்கே வந்துடும். கிளியர்? சொன்ன வரைக்கும் கிளியரா? ஓகே சார். ஓகே சார். இப்போ இது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், இப்போ இந்த 2 மாடலையும் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும், 2 ஃபங்க்ஷனையும் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் டு கால் திஸ் ஃபங்க்ஷன். எப்படி கால் பண்ணலாம் ஃபங்க்ஷனை? டைரெக்டாக கால் பண்ணலாமா? ஆடு 2 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு நம்பர் கொடுத்துடலாம். நம்பர் 1க்கு 100 அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன், நம்பர் 2க்கு 200 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அதே மாதிரி மல்டிப்ளை அப்படின்ற ஃபங்க்ஷன், இதை நான் கால் பண்ணுறேன் டைரெக்டாக. மல்டிப்ளை அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து 10 அப்படின்ற நம்பர் 1, இந்த நம்பர் 1ன்ற ஆர்குமெண்ட்டுக்கு நான் 10ன்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன், கமா 5 நம்பர் 2 அப்படின்ற வேரியபிளுக்கு நான் 5 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு எரர் அடிக்குது. என்ன எரர் அடிக்குது? நேம் ஆட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு காட்டுது. நேம் ஆட் இஸ் நாட் டிஃபைன்ட், அதாவது நான் ரன் பண்ணது இந்த ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ற மாடல் யூஸ் பண்ணி தான் நான் ரன் பண்ணேன். இப்போ இந்த ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ற மாடியூலில் இந்த மல்டிப்ளையாக இருக்கட்டும், இந்த ஆடாக இருக்கட்டும், இது வந்து இல்லவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுது. அந்த மாதிரி ஒரு விஷயமே டிஃபைன் ஆகலை, இம்ப்ளிமெண்ட்டே பண்ணல அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ 2 மாடல் இருக்குது, சரியா? இதை இப்போ விட்டுருங்க, கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாடலுக்குள்ளே தான் எனக்கு இந்த 2 ஃபங்க்ஷனுமே இருக்குது. ஓகே, இப்போ இந்த மாடலுக்குள்ளே தான் எனக்கு இந்த 2 ஃபங்க்ஷனுமே இருக்குது, அதாவது இந்த மாடல், இதை சொல்லிட்டுருக்கேன், இந்த மாடலில் சொல்லிட்டுருக்கேன். இப்போ இதுக்குள்ள நான் ஆடுன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், எனக்கு என்ன நடக்கும்? ஒன்றுமே ஆகாது, டைரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி இந்த மாதிரி கால் பண்ணுறேன், ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷனையும் நான் கால் பண்ணுறேன், மல்டிப்ளை அப்படின்ற ஃபங்க்ஷனையும் நான் கால் பண்ணுறேன். இப்போ நான் இந்த மாடலில் வச்சு நான் ரன் பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட் நான் இங்கே வச்சு ரன் பண்ணேன், இங்கே வச்சு நான் ரன் பண்ணேன். ஆனால் இப்போ நான் இங்கே ரன் பண்ண போகிறேன். பட்டன் பாருங்கள், ரன் பட்டன் எங்கே இருக்குது? கால்குலேட்டர் அப்படின்ற மாடலில் இருக்குது. இப்போ நான் இங்கே ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்குது? நம்ம கொடுத்த வேல்யூ 100 200 அது ஆட் ஆகி எனக்கு 300ன்னு சொல்லிட்டு எனக்கு ரிசல்ட் வருது. நான் கொடுத்த 10 and 5 அது வந்து மல்டிப்ளை ஆகி 15ன்ற வேல்யூ எனக்கு அவுட்புட்டில் வந்திருக்கு. இப்போ இது எப்படி பாசிபிள்? இங்கே வந்து அது ஏன் வந்து நடக்கலை அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை அந்த கிளாஸ்க்குள்ளே நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கணும். என்னதான் நீங்கள் இம்போர்ட் பண்ணாலும் அந்த ஃபங்க்ஷனை அந்த கிளாஸ்ன்ற பாருங்க அகைன், நீங்கள் என்னதான் வந்து வேறு மாடலுக்குள்ளே இம்போர்ட் பண்ணாலும் நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை அந்த பர்டிகுலர் மாடலுக்குள்ளே நீங்கள் எழுதி இருக்கணும். எழுதி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து எப்படி கால் பண்ண முடியும்? இந்த மாதிரி கால் பண்ண முடியும். புரியுதா? ஓகே சார். ஓகே, ஓகே. இங்கேயும் நம்ம அதை தான் ட்ரை பண்ணோம், இங்கே வந்து நம்ம அதை தான் ட்ரை பண்ணியிருக்கோம். இங்கே மட்டும் நம்மளுக்கு எப்படி ரன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 2 மாடலுமே வந்து 2 ஃபங்க்ஷனுமே வந்து இந்த மாடலுக்குள்ளே தான் இருக்குது, அதனால தான் நம்மளால் அப்படியே ரன் பண்ண முடியுது. இப்போ இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணியும் என்னால் ஏன் ரன் பண்ண முடியல அப்படின்னா, ஏன்னா இது 2மே வந்து எதுக்குள்ளே இருக்குது? வேற மாடலுக்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை கால் பண்ணணும் அப்படின்னா அந்த மாடியூல் இருக்கு இல்லையா, அந்த மாடியூல் டாட் அந்த ஃபங்க்ஷன் நேம். புரியுதா? இப்படி தான் கால் பண்ணணும். கிளியர்? ஓகே சார். புரியுதா? இப்போ நான் ரன் பண்ண என்ன நடக்கும்? இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆடுன்ற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்? கால்குலேட்டர் அப்படின்ற மாடலுக்குள்ளே போகும், மாடலுக்குள்ளே போயிட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்.
மல்டிப்ளை எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். கால்குலேட்டர் அப்படின்ற மாடியூல்குள்ளே போகும். கால்குலேட்டர் அப்படின்ற மாடியூல்குள்ளே எனக்கு மல்டிப்ளைன்ற ஃபங்க்ஷனை போய் இதை தான் ட்ரிகர் பண்ணும். புரியுதா? Okay, sir. ஓகே. ஓகே சார். ஸோ ஏர்லியராக நம்ம இங்கே கால் பண்ணும்போது எப்படி, நான் இங்கே ரன் பண்ணுறேன், டைரெக்டாக போய் கால் பண்ணுது. இங்கே நான் இதை வந்து ரன் பண்ணால் டைரெக்டாக போய் கால் பண்ணுது. அதனால தான் நம்மளுக்கு எரர் வரல. இங்கே வந்து நம்மளுக்கு அதனால தான் ப்ரீவியஸ் எரர் வந்தது. ஓகே. ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்கள். ரெண்டு வாட்டி கிளிக் பண்ணிட்டேன், அதனால தான் ரெண்டு வாட்டி ரன் ஆயிருக்கு. ஒரு நிமிஷம். இந்த இங்கே நான் வந்து சேவே பண்ணல. ஏர்லியராக ரெண்டு ஃபங்க்ஷன் நான் இங்கே எழுதுனேன் இல்லையா, ஆடு மல்டிப்ளைன்ட்டு ரெண்டு வாட்டி கால் பண்ணல, அதே திரும்ப நமக்கு ரன் ஆயிருக்கு. அதுதான் இப்போ பாருங்கள். இப்போ நீங்கள் சேவ் பண்ணல அப்படின்னா அந்த பர்டிகுலர் மாடலுக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் டாட் மாதிரி ஒன்று இருக்கா, தெரியுது பாருங்க, இங்கே தெரியும் பாருங்க, எஸ் சார். தெரியுதா? சேவ் பண்ணலன்னா அப்படி காட்டும். ஓகே. ஸோ சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு ஒரு வாட்டி தான் ரன் ஆகும். 350 ரன் ஆகும். ஸோ வந்திருக்கா? எஸ் சார். ஓகே. இப்படி தான் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு மாடல் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இது அப்ரோச் நம்பர் 1. ஓகே. அப்ரோச் நம்பர் 1. அப்ரோச் நம்பர் 1. அப்ரோச் நம்பர் என்ன பண்ணோம், டைரெக்டாக வந்து இம்போர்ட் கொடுத்துட்டு மாடியூல் நேம் வந்து நம்ம கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ அப்ரோச் நம்பர் 2. அப்ரோச் நம்பர் 2. இப்போ எப்படி வந்து வேற அப்ரோச்சில் வந்து ஒரு மாடல் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை இன்னொரு மாடலுக்குள்ளே கொண்டு வருது அப்படின்னா, ஃப்ரம் மாடியூல் கால்குலேட்டர், மாடல் அப்படின்ற ஒரு கால்குலேட்டர் அப்படின்ற ஒரு மாடல் இருந்து இம்போர்ட் ஆட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். புரியுதா? ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட்டர் மட்டும் இம்போர்ட் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கால்குலேட்டர் அப்படின்ற மாடல்ல இருந்து ஆட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனே நம்ம டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ என்னால் வந்து என்ன பண்ண முடியும், ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷனை டேரெக்டாக இங்கே வச்சு ரன் பண்ண முடியும். ஸோ பிரிண்டாக இருக்கா 300? Yes. ஓகே. எஸ் சார். ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ப்ரீவியஸாக வந்து நம்ம மாடலில் மட்டும்தான் இம்போர்ட் பண்ணோம். அப்போ வந்து இந்த மாடலில் மட்டும்தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ அதுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன் அப்படி எல்லாத்தையும் நம்ம அந்த மாடல் மூலியமாக தான் ஆக்சஸ் பண்ணணும். ஏன்னா ப்ரீவியஸாக நம்ம மாடலில் மட்டும் தான் இம்போர்ட் பண்ணோம். பட் இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த அந்த பர்டிகுலர் மாடியூலில் இருந்து எனக்கு என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அதை மட்டும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்னால் வந்து ஆட்ன்ற ஃபங்க்ஷனை மட்டும் தான் ரன் பண்ண முடியும். மல்டிப்ளைன்ற ஃபங்க்ஷனை என்னால் ரன் பண்ண முடியாது. ஏன்? பிகாஸ் நான் அதை இம்போர்ட்டே பண்ணல. எரர் வருது பார்த்தீங்களா? புரியுதா? எஸ் சார். சரி. இப்போ Yes. எனக்கு ஒரு ஒரு மாடல்லேருந்து எனக்கு மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸை வந்து கால் பண்ணணும் அப்படின்னா, அப்படியே கமா கொடுத்துட்டு உங்களுக்கு எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணுறீங்களோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் நேமை நீங்கள் கமா செப்பரேட்டராக கொடுத்துட்டே போகலாம். இந்த மாதிரி கொடுக்கலாம். புரியுதா? Okay, sir. ஓகே சார். இப்போ வேற ஏதாவது சப்ராக்ஷன் அப்படின்னு ஒரு மாடல் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா கமா சப்ராக்ஷன் அந்த மாதிரி ஒரே லைன்லேயே நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. Okay, sir. ஸோ நமக்கு 350 ரெண்டுமே பிரிண்ட் ஆயிடுச்சு. இது அப்ரோச் நம்பர் 2. அப்ரோச் நம்பர் 3. ஓகே. அப்ரோச் நம்பர் 4 பார்ப்போம். அப்ரோச் நம்பர் 4. அதே தான் ஃப்ரம்ன்ற கீவேர்ட். ஃப்ரம்
கால்குலேட்டர் அப்படின்ற ஒரு மாடியூலில் இருந்து இம்போர்ட் நான் ஸ்டார்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் ஸ்டார்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாடலில் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தோம், நம்ம வந்து இந்த அப்ரோச் பார்த்தோம். ஒரே ஒரு ஃபங்க்ஷன் நேம் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் நேமை கமா செப்பரேட்டாக இம்போர்ட் பண்ணுறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து எனக்கு ஒரே டைமில் எனக்கு இந்த மாடலில் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனும் வந்து எனக்கு இம்போர்ட் ஆகணும் அப்படின்னா, ஃப்ரம் எந்த மாடல் இருந்து உங்களுக்கு வேணுமோ அந்த மாடல் நேம் கொடுங்க, இம்போர்ட் கீவேர்டு, அது கூட வந்து ஸ்டார் அப்படின்ற இந்த ஸ்பெஷல் கேரக்டர் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் இப்போ நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. பிகாஸ் பை டிஃபால்ட் எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து இது என்ன பண்ணிட்டோம், கால்குலேட்டர் அப்படின்ற மாடல்லேருந்து இந்த ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ற மாடலுக்கு அது வந்து என்ன பண்ணிடும், இம்போர்ட் பண்ணிடும். ஓகே, கிளியர்? Okay, sir. Okay, sir. ஓகே. ஸோ இப்போ வந்து 4 அப்ரோச் பார்த்தோம் இல்லையா, ஒரு மாடல் இருந்து எப்படி இன்னொரு மாடலுக்கு நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸை இம்போர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போது ஹவு டு இம்போர்ட் மெத்தட்ஸ் ஃப்ரம் ஒன் மாடல் டு another மாடல். நம்ம ஏர்லியாக பார்த்தது வந்து ஃபங்க்ஷன்ஸு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது, எப்படி வந்து ஒரு ஒரு மெத்தடை நம்ம இன்னொரு மெத்தடுக்கு ஒரு மாடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மெத்தடை எப்படி வந்து நம்ம இன்னொரு மாடலுக்குள்ளே கால் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து இது நீங்கள் கால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஜெக்ட் தேவை கிடையாது. நீங்கள் டேரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் நேம் வச்சு நீங்கள் கால் பண்ணிக்கலாம் இல்லையா. பட் ஆனால் மெத்தட் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும், கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் வேணும். ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் கால் பண்ண முடியும். ஓகே, இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 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 கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு மெத்தட் ஒன்று எழுதுவோம். ஸோ கிளாஸ் நான் வந்து எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, எம்ப்ளாயி. இப்போ இந்த எம்ப்ளாயி கிளாஸ்க்குள்ளே நான் வந்து என்ன பண்ணுறேன், சும்மா எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து நான் எழுதுறேன். ஓகே, எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஓகேவா. இப்போ எப்படி நான் வந்து இந்த எம்ப்ளாயி கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி ஐடியை நான் எப்படி வந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். கைஸ், இந்த கான்செப்ட் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொன்று ஒன்று இருக்குது, நான் மிஸ் பண்ணிட்டேன், சாரி. அதை பார்த்துட்டு இதை வருவோமா. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஒரு மாடல் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். இது வந்து மாடல் 1ன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாடல் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னொரு மாடலை நம்ம கிரியேட் பண்ணோம். இது மாடல் 2. இப்போ இதுக்குள்ளே வந்து 2 ஃபங்க்ஷன் எழுதணும். ஃபங்க்ஷன் 1, ஃபங்க்ஷன் 2, 2 ஃபங்க்ஷன் நம்ம எழுதியிருந்தோம். இப்போ இந்த 2 ஃபங்க்ஷனை எப்படி வந்து நம்ம மாடல் 2க்குள்ளே கொண்டு வர்றது, இங்கே வச்சு நம்ம எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது, மாடல் 2 வச்சு நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ ஒரு மாடலுக்கு நம்ம என்ன நேம் கொடுத்தோம், கால்குலேட்டர் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்தோம். இன்னொரு மாடலுக்கு வந்து ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ற ஒரு நேம் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இப்போது இன்னொரு அப்ரோச் பாருங்கள். நம்ம இங்கே ஒரு மாடல் கிரியேட் பண்ணுவோம், இங்கே ஒரு மாடல் கிரியேட் பண்ணுவோம், இன்னொரு மாடல், இதுக்கப்புறம் இன்னொரு மாடல், மொத்தம் 3 மாடல் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ இந்த மாடலுக்குள்ளே வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவேன். இந்த மாடல் பேர் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாடல் பேர் வந்து பி, இந்த மாடல் பேர் வந்து சின்னு வச்சுக்கோங்க. இப்போ பின்ற மாடலுக்குள்ளே நான் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுவேன். இப்போ இந்த 2 ஃபங்க்ஷனையும் எப்படி நான் சின்ற மாடலுக்குள்ளே கொண்டு வந்து இங்கே எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, இதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம கிளாஸ் வச்சு ஒரு மெத்தட் எப்படி நம்ம கால் பண்ணுறது அப்படின்றதையும் பார்ப்போம். ஓகே, Okay, sir. Okay, sir. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 2 மாடல் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 மாடல் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து
ஓகே. எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் நான் கிரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு மாடல் ஆப்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு மாடல் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ மொத்தம் வந்து 3 மாடல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். எம்ப்ளாயி, ஸ்டூடெண்ட், ஆப்பரேஷன்ஸ். இப்போ எம்ப்ளாயி அப்படின்ற மாடலில் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். டிஸ்ப்ளே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இப்போ இதில் வந்து டிஸ்ப்ளே எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படின்ற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன் எம்ப்ளாயி அப்படின்ற மாடலுக்குள்ள. இப்போ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ன்ற மாடலுக்குள்ள டிஸ்ப்ளே ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் அந்த மாடலை அப்படியே ட்ராக் பண்ணீங்கன்னா காட்டும் நம்மளுக்கு எங்கே அதை நம்ம போடணும் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ வந்து 3 மாடல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று எம்ப்ளாயின்ற மாடல், ஸ்டூடெண்ட்ன்ற மாடல், ஆப்பரேஷன்ஸ் அப்படின்ற ஒரு மாடல். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த எம்ப்ளாயின்ற மாடலில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனையும் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனையும் இந்த ஆப்பரேஷன்ஸ் அப்படின்ற மாடலுக்குள்ளே நம்ம கொண்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அப்ரோச் நம்பர் 1 சேம் அதே தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, 4 அப்ரோச் அதே தான். இம்போர்ட் எம்ப்ளாயி, இம்போர்ட் எம்ப்ளாயி மாடல், அதே மாதிரி இம்போர்ட் ஸ்டூடெண்ட் மாடல். இம்போர்ட் ஸ்டூடெண்ட் மாடல். ஓகே, 2 மாடலையும் இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து எம்ப்ளாயி அப்படின்ற மாடல்லேருந்து இந்த டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். டிஸ்பிளே. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாடல்லேருந்து அந்த டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரெண்டுமே பிரிண்ட் ஆகும். டிஸ்பிளே எம்ப்ளாயி மாடல் எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, பிகாஸ் அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கால் பண்ணியிருக்கோம் எம்ப்ளாயின்ற மாடல்லேருந்து. டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்றது வந்து நம்ம செகண்டாக கால் பண்ணியிருக்கோம். டிஸ்பிளே ஃபங்க்ஷனை ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாடல்லேருந்து கால் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அப்ரோச் நம்ம பார்த்தாலே அப்ரோச் நம்பர் 1 இதை பார்த்துட்டோம். அப்ரோச் நம்பர் 2 பாருங்க, ஃப்ரம் மாடல் இம்போர்ட் ஃபங்க்ஷன் நேம், இது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஃப்ரம் மாடல், என்ன மாடல், எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு மாடல். ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்ற மாடல் வந்து இம்போர்ட் தி ஃபங்க்ஷன் நேம் என்ன, டிஸ்பிளே கொடுத்துட்டேன். இப்போ அதே மாதிரி ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாடல் வந்து இம்போர்ட் டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன். இப்போ நான் வந்து எம்ப்ளாயின்ற ஃபங்க்ஷன்லேருந்து எம்ப்ளாயின்ற மாடல்லேருந்து ஃபங்க்ஷன் டிஸ்பிளே அப்படின்ற ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாடல்லேருந்து டிஸ்பிளே அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை நான் இங்கே கால் பண்ணுறேன். அந்த டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை நான் இங்கே வந்து கால் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு டிஸ்பிளே ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா ஸ்டூடெண்ட்ல, அதையும் நான் கால் பண்ணுறேன். இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும்? கெஸ் பண்ணுங்க guys. இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும் சொல்லுங்க. என்ன ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கோம், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதுதானே சார் அவுட்புட்ல வரப்போகுது. எஸ் சார். டிஸ்பிளே எம்ப்ளாயி டீட்டெயில்ஸும் டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். ஓகே. இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். என்ன அவுட்புட் வந்திருக்கு செக் பண்ணுங்க. எம்ப்ளாயி டீட்டெயில்ஸே வரல, வெறும் நம்மளுக்கு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு இல்லையா? 2 வாட்டியுமே அதுதான் பிரிண்ட் ஆயிருக்கு இல்லையா? எஸ் சார். ஓகே, ஏன் இப்படி பிரிண்ட் ஆயிடுச்சு? இதை அப்படியே நான் நோட் பேடு கொண்டு போகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி வந்து இம்போர்ட் எம்ப்ளாயி அப்படின்ற மாடல்லேருந்து டிஸ்பிளே அப்படின்ற ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணியிருக்கோம்.
ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாடியூல்லேருந்து டிஸ்பிளே அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் லாஸ்ட்டாக எதை இம்போர்ட் பண்ணியிருக்கேன்? ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாடியூல்லேருந்து டிஸ்பிளே அப்படின்ற ஃபங்க்ஷனை தானே நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த டிஸ்பிளே அப்படின்ற இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனை தான் ரெஃபர் பண்ணுது. இதுவும் லாஸ்ட்டாக இம்போர்ட் பண்ண டிஸ்பிளே ஃபங்க்ஷனை தான் ரெஃபர் பண்ணுது. அதனால தான் நம்ம கால் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் மாடியூலுக்குள்ளே போயிட்டு அதோட ஸ்டூடெண்ட் மாடியூல் இருக்கக்கூடிய டிஸ்பிளே அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்மளுக்கு கால் பண்ணியிருக்கு. அதனால தான் நம்மளுக்கு 2 வாட்டி என்ன பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஸ்டூடெண்ட் டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. புரியுதா? இப்போ இந்த டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் நம்மளுக்கு இந்த மாடியூலில் தான் ரெஃபர் பண்ணுது. இந்த டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷனை தான் ரெஃபர் பண்ணுது. இந்த ஃபங்க்ஷன் எதுக்குள்ள இருக்கு? ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாடியூலுக்குள்ள இருக்கு. அப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாடியூலுக்குள்ள போயிட்டு நம்மளுக்கு இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனை தான் ரெஃபர் பண்ணுது. அதனால தான் 2 வாட்டி நம்மளுக்கு டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு. புரியுதா? ஓகே சார். ஓகே இப்போ சார். நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? அப்போ எனக்கு லாஸ்ட் வரைக்கும் எனக்கு பிரிண்டே ஆகாது தானே. எம்ப்ளாயி அப்படின்ற மாடலுக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் எனக்கு லாஸ்ட் வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகாது. அப்போ நான் இதை எப்படி டேக்கிள் பண்றது அப்படின்னா சிம்பிள், இதை தூக்கி இங்க போடுங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ என்ன நடக்கும்? இப்போ இந்த பர்டிகுலர் டிஸ்பிளே அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எம்ப்ளாயி அப்படின்ற மாடலுக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்பிளே ஃபங்க்ஷனை ரெஃபர் பண்ணுது. இந்த டிஸ்பிளே அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாடலுக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்பிளே ஃபங்க்ஷனை ரெஃபர் பண்ணுது. இப்போ எனக்கு லைன் பை லைனாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? டிஸ்பிளே ஃபங்க்ஷன் எம்ப்ளாயி மாடலுக்குள்ளே போகும், அதை கால் பண்ணோம். அப்போ நம்மளுக்கு டிஸ்பிளே எம்ப்ளாயி டீடைல்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். திரும்ப அடுத்த லைன் வரும்போது இந்த 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 ஃபங்க்ஷன் கால் ஆகும். இது வந்து என்ன நடக்கும்? ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாடலில் போயிட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாடலுக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்பிளே ஃபங்க்ஷனை ரெஃபர் பண்ணும். புரியுதா? ஓகே சார். இப்போ ஓகே சார். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுமே பிரிண்ட் ஆகும் பாருங்க. ஸோ டிஸ்பிளே எம்ப்ளாயி டீடைல்ஸ் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் நம்மளுக்கு செகண்டாக பிரிண்ட் ஆயிருக்கு. புரியுதா? ஓகே சார். நெக்ஸ்ட் அப்ரோச் நம்பர் 3 பாருங்க. அப்ரோச் நம்பர் 3யும் சேம் தான். நீங்கள் வந்து லைக் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் நேம்ஸ் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து சேம் நேம் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஓகே, இதே தான் சேம் தான். இப்போ வந்து ஷோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் வந்து ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கு. இப்போ நான் ஷோ அப்படின்ற ஃபங்க்ஷன் இங்கே கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்கும்? டிஸ்பிளே அப்படின்ற இம்போர்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. இது மாதிரி ஷோ. ஓகே, இப்போ என்ன நடக்கும்? எம்ப்ளாயி மாடலுக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்பிளே அண்ட் ஷோ ஃபங்க்ஷன் கால் ஆகுது. அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாடல் இருக்கக்கூடிய டிஸ்பிளே அண்ட் ஷோ ஃபங்க்ஷன் நம்மளுக்கு இம்போர்ட் ஆகுது. புரியுதா? இப்போ நான் இதை தூக்கி நான் வந்து இங்கே கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? இந்த 4 ஃபங்க்ஷனுமே ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணோம். புரியுதா? எஸ் சார். எஸ் சார். ஓகே, சரி. இப்போ அடுத்தது அப்ரோச் நம்பர் 4. ஹவு டு இம்போர்ட் ஆல் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஃப்ரம் எ மாடல். இப்படி கொடுத்துருங்க, முடிஞ்சிச்சு. இங்கேயும் அதே பிரச்சனை இருக்கு நம்மளுக்கு. இப்போ நான் இதை எடுத்து இங்கே கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிஸ்பிளே இந்த 2 ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லைனா இந்த 2 ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ரெண்டுமே இப்போ நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்டை தான் போய் ரெஃபர் பண்ணும். புரியுதா? அதே நான் இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த 2 ஃபங்க்ஷன் எம்ப்ளாயி மாடலில் போய் ரெஃபர் பண்ணும், இந்த 2 ஃபங்க்ஷன் ஸ்டூடெண்ட் மாடலில் போய் ரெஃபர் பண்ணும். கிளியர்? ஓகே சார். ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் ஹவு டு இம்போர்ட் மெத்தட்ஸ் ஃப்ரம் ஒன் மாடல் டு அனதர் மாடல். ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தடை எப்படி வந்து நான் ஒரு மாடல்லேருந்து இன்னொரு மாடலுக்கு இம்போர்ட் பண்ணுறது, இதுதான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணணும், இல்லைனா ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த கிளாஸை கிளாஸ்ன்றோம் பாருங்க. அகைன் ஒரு மாடலுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் நேம் வச்சு கால் பண்ணிங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிடும். பட் இதுவே மெத்தட் அப்படின்னா உங்களால் எப்படி தான் கால் பண்ண முடியும்? இதை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் கால் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலன்னா உங்களால் கால் பண்ண முடியாது. ரைட்?
அப்படிதானே? ஓகே. ஸோ அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத பாருங்க. நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கிளாஸ் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறேன். கிளாஸ் நேம் வந்து நான் எம்ப்ளாயின்னு கொடுக்குறேன். ஓகே, எம்ப்ளாயி எல்ஓஒய் எம்ப்ளாயின்னு கொடுக்குறேன். அந்த இண்டென்டேஷன் அதுதான் எரர் காட்டுது. இப்போ ஒரு டேப் கொடுத்தீங்கன்னா இண்டென்டேஷன் போயிடும். இப்போ அதே மாதிரி வந்து இந்த இடத்துல கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதில் ஸ்டூடெண்ட் நான் கொடுத்துருக்கேன். 2 கிளாஸ் இருக்குது. எம்ப்ளாயின்ற மாடலுக்குள்ளே எம்ப்ளாயின்ற கிளாஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாடலுக்குள்ளே ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து என்ன பண்ண போகிறோம், அப்ரோச் நம்பர் 1 இந்த 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 டைப்பில் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இம்போர்ட் கிளாஸ் நேம் என்னது எம்ப்ளாயி, சாரி மாடல் நேம் என்னது எம்ப்ளாயி. ஓகே, எம்ப்ளாயி அப்படின்ற மாடலை நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இம்போர்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாடலையும் நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகே, 2 மாடலையும் நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ எம்ப்ளாயி அப்படின்ற மாடலுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் கிளாஸ் நான் வந்து இந்த பர்டிகுலர் மெத்தட் வந்து நான் கால் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், 2 மாடல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு மாடல் பேர் வந்து எம்ப்ளாயி, இன்னொரு மாடல் பேர் வந்து ஸ்டூடெண்ட். அடுத்தது ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். எம்ப்ளாயி அப்படின்ற மாடலுக்குள்ள எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாடலுக்குள்ள ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கு. நெக்ஸ்ட் எம்ப்ளாயி அப்படின்ற கிளாஸுக்குள்ள டிஸ்பிளே அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸுக்குள்ள டிஸ்பிளே அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ இது வந்து ஒரு மெத்தடா இல்ல, ஒரு ஃபங்க்ஷனா இருந்தது அப்படின்னா டைரக்டா எம்ப்ளாயி டாட் டிஸ்பிளே அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிட்டு போயிடுவேன். பட் ஆனால் வந்து இது வந்து ஒரு மெத்தட். ஒரு மெத்தடை நம்ம எப்படி தான் கால் பண்ண முடியும், ஆப்ஜெக்ட் நேமை யூஸ் பண்ணி தான் கால் பண்ண முடியும். அப்போ நான் வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஆப்ஜெக்ட் நேமை யூஸ் பண்ணி தான் இந்த மெத்தடால கால் பண்ண முடியும் இல்லையா? அதை எப்படி கால் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் நீங்கள் மாடல் நேம் எடுத்துக்கோங்க. டாட் இங்கேருந்து உங்கள் கிளாஸ் நேமை கால் பண்ணுங்க. புரியுதா? இந்த மாதிரி இப்போ இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை நம்ம வந்து ஒரு நேமில் ஸ்டோர் பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் நேமில் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி டிஸ்பிளே அப்படின்ற ஃபங்க்ஷனை மெத்தடை நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்கும், இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதா? நான் நேம் வேணா மாற்றுவேன், நான் ஒரே நிமிஷம் இருங்க. இதுக்கு பேர் வந்து ஏ நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் அப்படின்ற இதுக்கு வந்து நான் வந்து பின்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ஏன்ற ஒரு மாடல் இருக்குது, பின்ற ஒரு மாடல் இருக்குது. ஏன்ற மாடலுக்குள்ள எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். பி அப்படின்ற மாடலுக்குள்ள ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸை வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம். இப்போ ஏ டாட் எம்ப்ளாயி, அதாவது மாடல் நேம் டாட் எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு கிளாஸ், அதுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்பிளேன்ற மெத்தடை நம்ம கால் பண்ணியிருக்கோம். புரியுதா? ஓகே சார். ஓகே சேம் சார். வே பி அப்படின்ற மாடல், பி அப்படின்ற மாடலுக்குள்ள ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கு. இது ஆப்ஜெக்ட் 2ன்னு கொடுத்துக்கிறேன். அந்த ஆப்ஜெக்ட், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நேம் கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், டிஸ்பிளேன்ற மெத்தடை கால் பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸ்ல இருந்து. புரியுதா? ஓகே கிளியர்? சார். ஓகே சார். ஓகே சார். இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு 2 அவுட்புட்டும் வந்துடும். ஓகே, டிஸ்பிளே எம்ப்ளாயி டீடைல்ஸ், பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் அதுதான் கால் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ், ஸோ செகண்டாக அதை கால் பண்ணியிருக்கோம். கிளியர்? ஓகே சார். ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் அப்ரோச் பாருங்க. அப்ரோச் நம்பர் 2.
from module A, I'm going to import the class directly. அந்த class வந்து நான் டைரக்டா import பண்ண போறேன். class name என்னது employee. Same way from module B, student அப்படின்ற class நான் டைரக்டா import பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம், டைரக்டா கிளாஸ் நேம் வச்சு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டைரக்டா வந்து மாடல்லேருந்து கிளாஸை இம்போர்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் இம்போர்ட் பண்ணல, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாடல் மட்டும் தான் இம்போர்ட் பண்ணோம். அதனால என்ன பண்ணோம், மாடல் நேமை வச்சு கிளாஸ் இம்போர்ட் பண்ணோம். பட் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டைரக்டா அந்த கிளாஸே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ டைரக்டா நம்ம ஆப்ஜெக்ட் இப்படி கொடுத்துக்கலாம். புரியுதா? ஓகே. ஓகே, ஓகே ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் ஆகுது பாருங்க. கிளியர்? எஸ் சார். ஓகே, ஓகே சார். ஓகே கைஸ். ஸோ லாஸ்ட்டு ஸோ இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம அந்த வெறும் அந்த மாடல் அதை பற்றியே தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோல்டரில் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபோல்டர் நேம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா டே 13 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு ஃபோல்டரோட நேம் இங்கே இருக்கு பாருங்க, டே 13. ஓகே, இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். இப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஒன் பேக்கேஜ். ஒரு பேக்கேஜை நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஒரு பேக்கேஜை நான் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ இந்த பேக்கேஜ்க்குள்ள நான் வந்து என்ன பண்ண போறேன்னா 2 மாடியூலை கிரியேட் பண்ண போறேன். இந்த பேக்கேஜ்க்குள்ள என்ன பண்ண போறேன், 2 மாடியூல் நம்பர் 1, மாடியூல் நம்பர் 2, 2 மாடியூலை கிரியேட் பண்றேன். சரியா? 2 மாடியூலை கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு இப்போ இந்த 2 மாடியூல்லையும் வந்து ஒவ்வொரு மாடியூல்லையும் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம எழுத போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். டிஸ்பிளே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் இங்கே மாடியூல் 1ல எழுதுறேன். மாடியூல் 2ல ஷோ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து எழுதுறேன். இந்த ஹைரார்கி ஃபர்ஸ்ட் நான் வந்து டே 13 அப்படின்ற ஃபோல்டரு, அந்த ஃபோல்டருக்குள்ள நான் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறேன். அந்த பேக்கேஜுக்குள்ள மாடல் 1 அண்ட் மாடல் 2 2 மாடலை கிரியேட் பண்ணுறேன். ஒரு மாடலுக்குள்ள டிஸ்பிளே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நான் எழுதுறேன். இன்னொரு மாடலுக்குள்ள ஷோ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் எழுதுறேன். இப்போ அவுட் சைட் ஆஃப் தி பேக்கேஜ், இந்த பேக்கேஜுக்கு வெளியில நான் வந்து ஆப்பரேஷன்ஸ் அப்படின்ற ஒரு மாடல் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, ஆப்பரேஷன் அப்படின்ற ஒரு மாடல் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். இப்போ இது வந்து அவுட் சைட் ஆஃப் தி பேக்கேஜ், இந்த பேக்கேஜுக்கு வெளியில இருக்கு. சரியா? இப்போ டே 13 அப்படின்ற பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ள இந்த ஆப்ரேஷன் அப்படின்னு இருக்கு. பட் மாடல் 1 மாடல் 2 ஒரு பேக்கேஜ்க்குள்ள இருக்கு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாடல் 1ஐயும் இந்த மாடல் 2ஐயும் இந்த ஆப்ரேஷன் அப்படின்ற மாடலுக்குள்ள நம்ம வந்து கால் பண்ண போறோம். புரியுதா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஒரு ஃபோல்டர் டே 13 அப்படின்ற ஃபோல்டர், அதுக்குள்ள தான் வந்து என்ன பண்ணியிருந்தோம், மாடல்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? டைரக்டா 3 மாடல் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டே 13 அப்படின்ற பர்டிகுலர் ஃபோல்டருக்கு உள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் டே 13 அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறோம். இந்த பேக்கேஜ்க்குள்ள நம்மளுக்கு மாடல் 1 இருக்கு, மாடல் 2 இருக்கு. இப்போ இந்த 2 மாடலையும் நம்ம வந்து ஒரு பேக்கேஜ்க்குள்ள எழுதியிருக்கோம். இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஆப்பரேஷன்ஸ் அப்படின்ற இன்னொரு மாடல் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வேற ஒரு பேக்கேஜ்க்குள்ள இருக்கக்கூடிய மாடல் 1ஐயும் மாடல் 2ஐயும் இந்த ஆப்பரேஷன்ஸ் அப்படின்ற மாடலுக்குள்ள நம்ம கொண்டு வர போறோம். புரியுதா? ஓகே சார். ஆப்பரேஷன்ஸ் அப்படின்றது இட் இஸ் அவுட் சைட் ஆஃப் தி பேக்கேஜ்.
மாடல் 1 மாடல் 2ன்றது ஒரு பேக்கேஜுக்குள்ள இருக்கு. ஓகே, இது எப்படி நம்ம அச்சீவ் பண்றது அப்படின்றத பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்தையும் delete பண்ணிடுறேன். ஓகே, இப்போ டே 13க்குள்ள எதுவுமே கிடையாது. சரியா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒரு பேக்கேஜ் வந்து கிரியேட் பண்றேன். எப்படி கிரியேட் பண்றேன் அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணிக்கோ, அந்த பர்டிகுலர் ஃபோல்டரை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ஃபோல்டர் அப்படின்னு கொடுங்க. நீங்க நியூ ஃபோல்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ள ஒரு சப் ஃபோல்டர் கிரியேட் ஆகும். இதுக்கு வந்து எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் மை பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சரியா? இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள இந்த ஃபோல்டர் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த மை பேக்கேஜை வந்து கிளிக் பண்ணிட்டு பாருங்க, இங்க கிளிக் பண்ணாதீங்க, இதை கிளிக் பண்ணுங்க. அந்த கீழே ஒரு லைன் வருதுல்ல நம்மளுக்கு, தெரியுதா உங்களுக்கு? இப்போ Yes, நீங்க sir. இதை கிளிக் பண்ணி ஒரு நியூ ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா மை பேக்கேஜ் அப்படின்ற ஃபோல்டருக்கு உள்ள ஒன்று கிரியேட் ஆகும். இப்போ டே 13 அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்க ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்தீங்கன்னா டே 13 அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள இன்னொரு சப் ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகும். புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பேக்கேஜ்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம், இதை அச்சீவ் பண்ணிட்டோம். இப்போ பேக்கேஜும் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்குள்ள வந்து 2 மாடல் வந்து எழுத போறோம். ஃபர்ஸ்ட் மாடல் எப்படி கிரியேட் பண்றேன்னு பாருங்க. டே 13, இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். கீழே அண்டர்லைன் ஆகுது இல்லையா? ஸோ இப்போ வந்து இது செலக்டர்னு அர்த்தம். இது செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ. ஸோ இப்போ வந்து இதில் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ ஃபைல் கொடுங்க. நியூ ஃபைல். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, டபுள் அண்டர் ஸ்கோர் இனிட் டபுள் அண்டர் ஸ்கோர் டாட் பிஒய் அப்படின்ற ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணுங்க. இந்த ஃபைல் நம்ம எதுக்கு கிரியேட் பண்றோம் அப்படின்னா, நிறைய ஐடிஸ் இருக்கு, பைத்தானுக்கு நிறைய ஐடி இருக்கு. ஓகேவா? அங்கெல்லாம் உங்களால டேரக்டா ரைட் கிளிக் பண்ணி நியூ பேக்கேஜ் அப்படின்னு கிரியேட் பண்ண முடியும். பட் விஎஸ் கோட்ல வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகே, அதுக்கு நீங்க செப்பரேட்டா வேற தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். தேர்ட் பார்ட்டியில் பைத்தான் லைப்ரரிஸ் தான் அது இன்ஸ்டால் பண்ணணும். பட் நம்ம இப்போ அது இன்ஸ்டால் பண்ணலை. அப்போ ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா பைத்தானில் பை டிஃபால்ட் இந்த இனிட் அப்படின்ற ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். அப்போதான் வந்து என்ன பண்ணும் பைத்தானு, ஓகே மை பேக்கேஜ் அப்படின்றது ஒரு பேக்கேஜாவே வந்து அதை என்ன பண்ணும், கன்சிடர் பண்ணும். இல்லைன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோல்டராக தான் கன்சிடர் பண்ணும். சரியா? அதனால தான் நம்ம இனிட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து நம்ம இங்கே கிரியேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ திரும்ப என்ன பண்ணுங்க, மை பேக்கேஜை கிளிக் பண்ணி திரும்ப இதுக்குள்ள மாடுல் 1 அப்படின்ற ஒரு பைத்தான் மாடுலை கிரியேட் பண்ணுங்க. அதே மாதிரி திரும்ப மை பேக்கேஜை கிரியேட் பண்ணி கிளிக் பண்ணி நியூ மாடுல் 2. ஓகே, டாட் பிஒய். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், டே 13 அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். பேக்கேஜ்குள்ள நமக்கு 2 மாடல் இருக்கு. ஒன்று வந்து மாடல் 1, இன்னொன்று வந்து என்னது மாடல் 2. ஓகே, இதை நான் ரீநேம் பண்ணிக்கிறேன், மாடல் 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, மாடல் 1 மாடல் 2 2 கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நம்ம கரெக்டாக கிரியேட் பண்ணியிருக்குமா இல்லையா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? உங்கள் பைத்தான் உங்களோட அந்த ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ரிவில் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட லோக்கலில் சேவ் ஆயிருக்கும்ல, அந்த பிளேஸுக்கு போயிடும். இங்கே பாருங்க, பைத்தான் ட்ரைனிங் ஏஐ. இது வந்து என்னது, நம்மளுடைய ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்குள்ள நம்ம கிரியேட் பண்ணிருக்க டே 2 எல்லாமே வந்திருக்கா, எல்லா ஃபோல்டருமே இங்கே இருக்கா? Yes, sir. ஓகே, இப்போ டே 13குள்ள தான் நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். இப்போ அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ டே 13குள்ள ஒரு சப் ஃபோல்டர், அதாவது இதுதான் பேக்கேஜ். இப்போ அந்த பேக்கேஜுக்கு உள்ளதான் இனிட் அப்படின்ற மாடலும் மாடல் 1 மாடல் 2 மூணுமே கிரியேட் ஆயிருக்கு. புரியுதா? Okay, sir. கிளியர்? அதாவது Okay. இப்படி கிரியேட் ஆயிருக்கு, அதாவது இந்த மாதிரி கிரியேட் ஆயிருக்கு ஒரு ஃபோல்டர். அந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு பேக்கேஜ், அந்த பேக்கேஜ்க்குள்ள வந்து 2 மாடல், ஒன்று மாடல் 1 இன்னொன்று மாடல் 2 இப்படி கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ற ஒரு மாடல் கிரியேட் பண்ண போறோம். இது நம்ம எங்க கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா இங்க கிரியேட் பண்ணுவோம். இப்போ இது வந்து பேக்கேஜ்க்குள்ள இருக்காது, இது வந்து டைரக்டா இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கும். ஓகேவா? அதாவது வந்து இங்க இருக்கும். இப்போ அதாவது வந்து டே 13 ஓப்பன் பண்ணீங்கன்னா இங்க இருக்கும். இப்போ நம்ம கிரியேட் பண்ண போறது பேக்கேஜுக்குள்ள மாடல் 1 மாடல் 2 இருக்கு. பட் பேக்கேஜுக்கு வெளியில ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றத இப்போ நம்ம கிரியேட் பண்ணுவோம். அது எப்படி கிரியேட் பண்றது, டைரக்டா டே 13 இப்படி இப்படி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா மை பேக்கேஜ் இருக்கு, அதுக்குள்ள 3 மாடல்ஸ் இருக்கு. இப்போ டே 13 கிளிக் பண்ணி டே 13 கிளிக் பண்ணி கீழே அண்டர்லைன் ஆகுது பாருங்க.
டே 13 கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுங்க. நியூ ஃபைல் கொடுத்து ஆப்ரேஷன்ஸ் டாட் பிஒய் அப்படின்றத கிரியேட் பண்ணுங்க. இப்போ ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. இப்போ வேணா பாருங்க, மை பேக்கேஜை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இது ஓப்பனில் இருக்குது. மை பேக்கேஜை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இது மூணுமே வந்து நம்மளுக்கு ஹைட் ஆகிடும். இது மட்டும் நம்மளுக்கு ஓப்பனில் இருக்கும். ஏன்? பிகாஸ் இது வந்து எதுக்குள்ளே இருக்கு? இந்த டே 13 அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே இது இருக்கு. சரியா? மீது எல்லாமே இந்த பேக்கேஜ்குள்ளே இருக்கு. புரியுதா? ஓகே சார். இப்போ நான் திரும்ப ஃபோல்டர் லோக்கலில் போய் பார்க்குறேன் பாருங்க. இப்போ பாருங்க, பைத்தான் ட்ரைனிங் ஆகி நம்மளோட ப்ராஜெக்ட் அதுக்குள்ள டே 13 அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள ஆப்ரேஷன்ஸ் இருக்கா? இப்போ மை பேக்கேஜ்குள்ள தான் எனக்கு மாடல் 1 மாடல் 2 இருக்கு. புரியுதா? ஓகே சார். ஓகே. ஓகே சார். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் மாடல் 1 வந்து நான் ஓபன் பண்ணிட்டேன். மாடல் 1 மாடல் 2 ஆப்ரேஷன்ஸ் 3 இருக்கு. இப்போ மாடல் 1ல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் எழுத போறேன். மாடல் 1ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். டெஃப் டிஸ்ப்ளே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஓகே. பிரிண்ட் டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன் ஃப்ரம் மாடல் 1. ஓகே, எழுதிட்டேனா? காப்பி பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ மாடல் 2க்கு போகிறேன். இப்போ மாடல் 2ல டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன் ஃப்ரம் மாடல் 2 அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு அந்த பேக்கேஜுக்கு வெளியில் இருக்கு. இப்போ இங்கே தான் வந்து என்ன பண்ண போகிறோம்? மாடல் 1ஐயும் மாடல் 2ஐயும் இம்போர்ட் பண்ண போகிறோம். புரியுதா? ஓகே சார். ஓகே சார். ஓகே. எப்படி இம்போர்ட் பண்ணலாம்? இப்போ டைரெக்டாக வந்து இம்போர்ட் அப்படின்ற கீவேர்டு கொடுத்துட்டு மாடல் 1ன்னு கொடுக்கலாமா? எரர் காட்டுது பாருங்க. நம்ம கொடுக்கும்போதே எரர் காட்டுது. நாட் ஆக்சஸ்ட் அப்படின்னு காட்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு ஃபோல்டருக்குள்ள டைரக்டா வந்து நீங்க மாடல்ஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இந்த அப்ரோச் வந்து அங்க ஒர்க் அவுட் ஆகும். பட் நீங்க இதுவே வேற ஒரு பேக்கேஜ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மாடலை நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு ட்ரை பண்றீங்க அப்படின்னா இதுக்கு அப்புறம் வந்து இந்த அப்ரோச் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீங்க அந்த மாடல் அந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணணும். பேக்கேஜை இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேக்கேஜ்ல இருந்து என்ன பண்ணணும்? அந்த மாடல்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ணணும். புரியுதா? ஓகே சார். ஓகே. ஓகே. இப்போ நம்ம வந்து என்ன நம்ம இதில் ஜாவாவில் பார்த்துருப்போம். ஸோ ஜாவாவில் வந்து ஜாவா ஒரு செலினியமில் பார்த்துருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணுவோம். ஒரு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மெத்தட்ஸை நம்ம கால் பண்ணி யூஸ் பண்ணிப்போம். ரைட்? நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இல்லையா? Yes, sir. அதே தான் இங்கே நடக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ற மாடலுக்குள்ள இந்த பேக்கேஜை ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ண போகிறோம். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இம்போர்ட் பண்ண பேக்கேஜ்லேருந்து நம்ம இந்த மாடல்ஸை ஆக்சஸ் பண்ண போகிறோம். புரியுதா? ஓகே சார். ஸோ அது எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னா இம்போர்ட் SYS அப்படின்ற ஒரு கீவேர்ட் இருக்கு. இம்போர்ட் SYS. ஓகே. SYS டாட் பாத் டாட் அப்பண்ட் இதுக்குள்ள வந்து டபுள் கோட்ஸ்ல இந்த பேக்கேஜோட பாத்தை வந்து நீங்க இங்க கொடுக்கணும். பேக்கேஜோட பாத்தை நீங்க எப்படி எடுக்கலாம்? ஒன்று நீங்க வந்து ரைட் கிளிக் பண்ணி ரிவீல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் கொடுத்துட்டு இங்க மேலே காட்டுற இந்த பாத்தை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத்து இருக்கு இல்லையா? இதை காப்பி பண்ணி நீங்க கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த பேக்கேஜை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்க. காப்பி பாத்துன்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதா? காப்பி பாத் ரிலேட்டிவ் பாத் யூஸ் பண்ணாதீங்க. காப்பி பாத். ஓகே. இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. அவ்வளோ. அதே மாதிரி வந்து இது பேக்வர்ட் ஸ்லாஷ் இருக்கு. இது ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தான் யூஸ் பண்ணணும். சரியா? இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். கிளியர்? ஓகே சார். ஓகே சார். இப்போ போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க? இம்போர்ட் மாடல் 1 மாடல் 1 அதே மாதிரி இம்போர்ட் மாடல் 2 அது எரர் மாதிரி தான் காட்டும். நம்ம அது பிரச்சனை இல்லை. ஸோ ரெண்டுத்தையும் இம்போர்ட் பண்ணிட்டோமா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? மாடல் 1 யூஸ் பண்ணி மாடல் 1க்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை நான் இங்கே கால் பண்ண போறேன். மாடல் 1 டாட் டிஸ்பிளே. ஓகே. அதே மாதிரி மாடல் 2வை கால் பண்ணி மாடல் 2க்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன். கிளியர்? ஓகே சார். ஓகே சார். ஸோ எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டேன். ஒரே நிமிஷம் இதை அலைன் பண்ணிக்கிறேன்.
model 1 model 2. So model 2. ஸோ மாடல் 2 நான் சைடில் போட்டுடுறேன். ஆப்ரேஷனை இங்கே கீழே கொண்டு வந்துடுறேன். ஓகே, புரியுதா? ஸோ மாடல் 1லேருந்து நம்ம டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணுறோம். மாடல் 2லேருந்து அகைன் அங்கே இருக்கக்கூடிய டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை நான் இங்கே கால் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ டிஸ்பிளே ஃபங்க்ஷன் ஃப்ரம் மாடல் 1 ஃபஸ்ட் நம்ம கால் பண்ணது, டிஸ்பிளே ஃபங்க்ஷன் ஃப்ரம் மாடல் 2 செகண்டாக நம்ம கால் பண்ணது. கிளியர்? ஓகே சார். Okay. ஸோ இப்போ பாருங்க, அப்ரோச் நம்பர் 2 ஃப்ரம்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணோம் இல்லையா நம்ம. இது நீங்கள் அப்படியே இங்கே இது இல்லாமல் உங்களால் இம்போர்ட் பண்ண முடியாது. இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரம் மாடல் நம்பர் 1 இம்போர்ட் ஸ்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாடல் 1க்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனும் ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடும், ரைட்? Yes, Yes. sir. அதே மாதிரி மாடல் 2லேருந்து இம்போர்ட் எவ்ரி திங். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் வச்சு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஓகே, Okay, sir. ஸோ இப்போ நம்மளுக்கு எதுக்கு வந்து மாடல் 2 மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு, மாடல் 1 பிரிண்ட் ஆகல, ஏன்? சார் ஏன்னா அதுக்கு நம்ம பார்த்து எடுக்கல சார், அதனால நோ, நான் என்ன சொன்னேன், லாஸ்ட்டாக நீங்கள் எதை இம்போர்ட் பண்ணுறீங்களோ அதுதான் ரெஃபர் பண்ணுன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? Yes, sir. 1 by 1. தனித்தனியாக 1 by 1 போட்டு. இப்போ இப்படி போட்டிங்கன்னா ரெண்டுமே ஆக்சஸ் ஆகும். மெத்தட் நேம் டிஃபராக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ மெத்தட் நேம் வந்து டிஃபராக இருக்குது. இப்போ வந்து நான் மாடல் 2வோட ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் மாற்றிட்டேன். ஓகே, மாடல் 2வோட ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் மாற்றிட்டேன், சரியா? மாடல் 1ஓட ஃபங்க்ஷன் நேம் வந்து டிஸ்பிளே, மாடல் 2வோட ஃபங்க்ஷன் நேம் வந்து ஷோ. இப்போ நான் ரன் பண்ணேன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். பட் சேம் ஃபங்க்ஷன் நேம் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த பிரச்சனை வரும். புரியுதா? Okay, sir. ஸோ இப்போ வந்து நீங்கள் இதில் வந்து ஒரு கிளாஸ் எழுதிருக்கீங்க, ஒரு கிளாஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதே தான். ஓகே, இப்போ நம்ம ஒரு கிளாஸ் இங்கே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸோட மெத்தட் வந்து நான் வந்து ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ற மாடலுக்குள்ளே நான் வந்து கால் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு அந்த மாடல் இம்போர்ட் பண்ணுவீங்க. மாடல் நேம் டாட் கிளாஸ் நேம் கொடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க. ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி அந்த மெத்தடை கால் பண்ணுவீங்க, ரைட்? Yes, sir. இல்லைனா ஃப்ரம் மாடல் 1 இம்போர்ட் கிளாஸ் நேம், டேரெக்டாக அந்த கிளாஸ் நேம் கொடுப்பீங்க. டேரெக்டாக நீங்கள் ஆப்ஜெக்ட் அந்த கிளாஸ் நேம் கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் மெத்தடை கால் பண்ணுவீங்க. புரியுதா? Okay. ஓகே சார். வந்து கிளாஸ் வந்து நான் வந்து கிளாஸ் ஏபிசின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி கிளாஸ் XYZ நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே XYZ இப்போ எப்படி கால் பண்ணுவீங்க? மாடல் 1 டாட் கிளாஸ் நேம் என்னது? ஏபிசி. Yes. இப்படி கொடுப்பீங்க, கரெக்டா? Yes, sir. ஸோ ஆப்ஜெக்ட் நேம் டாட் அந்த ஃபங்க்ஷன் நேம் டிஸ்பிளே, இப்படி கால் பண்ணுவீங்க, ரைட்? Yes, sir. அதே மாதிரி மாடல் 2 டாட் XYZ ஆப்ஜெக்ட் நேம் டாட் அந்த மெத்தட் நேம். இப்போ ஃப்ரம்னு இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுவீங்க? ஃப்ரம் இம்போர்ட் யூஸ் பண்ணோன்னா எப்படி பண்ணுவீங்க? ஃப்ரம் மாடல் 1 இம்போர்ட் கிளாஸ்னது ஏபிசி. இப்போ இப்படி கால் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மாடல் நேம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக எப்படியே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், ரைட்?
அதே மாதிரி ஃப்ரம் மாடல் டு இம்போர்ட் XYZ. ஓகே, புரியுதா? ஸோ எப்படி கால் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் XYZ. ஓகே, ஓகே ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு செஷனு. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார்.